வணக்கம் மக்களே! ஜப்பான்ல நெறைய ஃபேமஸான ஸ்பாட் இருக்கு பார்க்கறதுக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஸ்பாட் தான் ஷிபுயால இருக்கிற இந்த ஸ்கிராம்பிள் கிராசிங். இந்த வீடியோல பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த கிராஸ் பண்றதுக்கு போட்டிருக்காங்க இல்லையா? ஜீப்ரா கிராசிங். அது வந்து 4 சைடுமே அந்த ரோட்ல ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். பிளஸ் நடுவுலயும் டயகனலா ஒரு கிராசிங் போகும். இந்த எல்லா கிராசிங்கான சிக்னலையும் ஒரே டைம்ல தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பெடஸ்ட்ரியனுக்கான கிரீன் சிக்னல் ஆனதுமே மக்கள் எல்லாரும் ரோட கிராஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரே டைரக்ஷன்ல இல்லாம மல்டிபிள் டைரக்ஷன், மல்டிபிள் சைட்ஸ்ல கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கறதுக்கே ஒரு மாரி கச்ச கச்சான்னு இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஸ்கிராம்பிள் கிராசிங் அப்படின்னே வச்சிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஷிபுயால தான் இருக்கு. அண்ட் ஷிபுயா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா, மேல ஏறி வரணும். அண்டர் கிரவுண்டும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ மேல வந்தீங்கன்னா நெறைய எக்ஸிட் இருக்கும். அதுல நீங்க ப்ராப்பரான எக்ஸிட்ட கண்டுபிடிச்சு வெளிய வந்தீங்கன்னா, வந்ததுமே இந்த கிராசிங் தான் இருக்கும். ஸோ நீங்களுமே ஜாலியா இந்த கிராசிங் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஷிபுயாவுமே ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். பிகாஸ் இங்க ஷாப்பிங் பண்றதுக்கு நெறைய கடை இருக்கு. சாப்பிடறதுக்கு நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. பிளஸ் கேம்ஸ் விளையாடுறதுக்கு கூட அந்த தைட்டோ ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஏகப்பட்ட பிளேஸஸ் இருக்கு. ரொம்ப வைபாவே இருக்கும் இந்த பிளேஸ். எஸ்பெஷலி இன் வீக்கெண்ட்ஸ். வீக் டேலயுமே வைபா தான் இருக்கும். பட் வீக்கெண்ட்ஸ்ல ரொம்பவே வைபா இருக்கும். ஸோ டூர் வர எல்லாருமே கண்டிப்பா இந்த பிளேஸ விசிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்கிராம்பிள் கிராசிங்க நம்ம மேல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு 42nd ஃப்ளோர்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஷுபியா ஸ்கை அப்படின்ற ஒரு பில்டிங்கே அங்க இருக்கு. அந்த பில்டிங்ல போனீங்கன்னா 42nd ஃப்ளோர் கூட்டிட்டு போவாங்க. அங்க இருந்து நம்ம இந்த வியூவ பார்க்கலாம். இந்த வியூ மட்டும் இல்லாம இந்த ஷிபுயா சிட்டியோட ஃபுல் வியூவே 360 டிகிரி வியூலயும் நம்ம எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 42nd ஃப்ளோர் அப்படிங்கிறனால நல்லா காத்தடிக்கும். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனாலும், ஃபேமிலியோட போனாலும் சரி, இங்க உட்கார்ந்து தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜாலியா இந்த இடத்துல படுத்துக்கலாம். எல்லா இடமும் நீட்டா தான் இருக்கும். ஸோ படுத்துட்டு அந்த காத்துல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பேசிட்டு டைம் பாஸ் பண்ணலாம். இங்கேயே ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்கு. நீங்க ட்ரிங்க்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா, இங்கேயே ஆல்கஹால்ஸ்லாம் கூட சேல் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் இருந்தா மட்டும் தான். இந்த 42nd ஃப்ளோர் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 மந்த் முன்னாடி நம்ம ரிசர்வ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இங்க வரதுக்கான டிக்கெட் கிடைக்கும். நான் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டீடைல்டு வீடியோ ஒரு லாங் வீடியோவா நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இல்ல நான் பின் கமெண்ட்ல குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த பிளேஸ்ல வேற என்னென்ன மாரியான ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அது மாதிரி எல்லாமே எந்த டைம்ல விசிட் பண்ணா பெட்டரா இருக்கும். அண்ட் என்னென்ன சார்ஜஸ் இங்க இதுக்கு விசிட் பண்றதுக்கு கேட்குறாங்க. இது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அதில குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து ஒரு ஈவினிங் டைம்ல வந்தீங்க அப்படின்னா, சன்செட்டும் பார்த்துட்டு, பிளஸ் இந்த நைட் டைம்ல லைட்லாம் ஆனதுக்கப்புறம், இன்னுமே அந்த பியூட்டி என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, ஒரு நல்ல டைம ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம். நீங்க படுத்துக்கிறதுக்குன்னு தனியாவும் பிளேஸ் இருக்கு. அண்ட் இந்த மாரி அப்பப்போ திடீர்னு மியூசிக்கோட லைட் ஷோஸும் வரும். ஸோ இது ஒரு மாரி வைபான, என்ஜாயிங்கான பிளேஸா தான் இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.